அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோவான் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவருடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாய் இருந்தான். அப்பொழுது அவருடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். பலஸ்தீனா தேசத்தில் பெத்தானியா என்கிற ஒரு கிராமம் ஒலிவமலையின் கிழக்கு மலை அடிவாரத்தில் இருந்த ஒரு அழகிய ஊராகும். இங்கே மார்த்தாள், மரியாள், அவருடைய சகோதரன் லாசரு என்கிற 3 பேரும் வசித்து வந்தார்கள். அவர்கள் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை உபசரித்த நல்ல ஒரு அன்பான குடும்பம். அந்த குடும்பத்திலே தான் ஒரு நாள் இந்த லாசரு வியாதிப்பட்டு அவன் மரணத்துக்கு சமீபமாக இருந்தான். இந்த செய்தியை மார்த்தாள், மரியாள் இயேசுவுக்கு அனுப்பினார்கள். அதாவது தன் சகோதரன் லாசரு வியாதியாக இருக்கிறான் என்கிற செய்தியை. அப்பொழுது ஆண்டவர் இயேசு யோர்தானுக்கு அந்த பகுதியில் பெத்தாபாரா என்கிற ஒரு இடத்துல இருந்தார். இந்த செய்தி இயேசுக்கு அறிவித்தார்கள். இதை கேட்ட ஆண்டவர் இயேசு, இந்த வியாதி மரணத்துக்கு எதுவாக இராமல் தேவனுடைய மகிமை விளங்கும்படியாக இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் மகிமைப்படுவார் என்று சொன்னாராம். அப்படி சொல்லி வந்தவர்களுக்கு செய்தியை சொல்லி அனுப்பிவிட்டார். அவர்கள் போய்விட்டார்கள். பின்னும் இயேசு 2 நாள் அங்கே தங்கினார். 4 நாளான பிறகு பெத்தானியாவுக்கு இயேசு வந்தார். அதற்குள்ளாக லாசரு மரித்து அவன் அடக்க பண்ணப்பட்டு விட்டான். ஆண்டவர் இயேசு அதை கேள்விப்பட்டு லாசருவின் கல்லறைக்கு அருகே வந்து கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்ல கல்லை எடுத்து போட்டார்கள். லாசருவே, வெளியே வா என்று ஆண்டவர் உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். இந்த சத்தத்தை கேட்ட மரித்தவன் 4 நாளாகி நாறிப்போன சரீரத்தை உடையவன் அவன் உயிரோடு வெளியே வந்தான். கட்டை அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்ல அவன் கட்டை அவிழ்த்து விட்டார்கள். அவள் சந்தோஷமாய் தங்கள் வீட்டுக்கு போனார்கள் என்று நம்ம பார்க்குறோம். அருமையானோடே, இந்த அதிகாரத்தை தியானிக்கும் பொழுது நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பீர்கள் என்று இயேசு சொன்ன வார்த்தை எவ்வளோ அற்புதமான வார்த்தை பாருங்கள். இதை கேட்கும் பொழுது நீங்கள் வியாதிப்பட்டவர்களாக இருக்கலாம், பலகீனப்பட்டவர்களாக இருக்கலாம், பலவிதமான பிரச்சனைகளை அகப்பட்டு செய்வதறியாது திகைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் வார்த்தைகளை விசுவாசியுங்கள், நம்புங்கள். கர்த்தர் சொல்கிறா, அப்பொழுது உங்கள் பிரச்சனைகள் மத்தியில், பாடுகள் மத்தியில் தேவனுடைய மகிமை விளங்கும். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.